Okay guys, today we are playing Mega Hide and Seek in Roblox. Let's start. Our map is standard and choosing map is conveniences store. ஆரம்பிக்கலாங்களா? Like and subscribe guys. If you like and subscribe, we can be a seeker. I know guys, you didn't like and subscribe. Next time I will say it again. You should like and subscribe, then I will be a seeker. Okay? Let's start. He is my friend. White coat. Coat. See, he is going there. I am not following him. ஓகே, அவனை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓகே, பண்ணலாமா? நான் நல்லா குதிப்பேன். எப்படி சர்க்கஸ் கட்டுறேன்னா? இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் போய் விளாண்டு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் விளாடுங்க. பத்து சப்ஸ்கிரைபர், ரோட் டு 10 சப்ஸ்கிரைபர் போகலாமா? யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, பார்த்துங்க. பாருங்க என்னோட வீடியோவை பாருங்க, பார்த்து மகிழுங்க, பார்த்து மகிழுங்க. ஓகே, கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து நான் பேசுகிறேன்.
சரி கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கோஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் டெலிபோர்ட்டே நான் கண்டுபிடிச்சேன். நான் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் சீக்கிரம் கண்டுவே பிடிக்க மாட்டேங்கிறான். என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, அழுகியாக வருது. சரி, செம்மையான ஹைடிங் மாதிரிலாம் இப்போ தான் கண்டுபிடிப்பேன் கோஸ்ட் ஆனதுக்கப்புறம். சரி போகலாமா? கொஞ்ச நேரம் பிரேக், நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்க்கலாம். ஓகே கைஸ், 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க. நிறையா எனக்கு டைமண்ட் காயின்லாம் வந்துருக்கு. சரி, நெக்ஸ்ட் 3, 2, 1 ஸ்டார்ட். இது என்ன 3 வரும்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஆனால் ரிவைன் பண்ணி பார்க்கக்கூடாது. திரும்பி நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் தான் வந்திருக்கு. ஓகே, மேப் என்னன்னு பார்க்கலாம். நல்ல மேப்பாக கொடுக்கணும் என்று வேடிக்கோங்க. நானும் மொத்தம் வேண்டிக்கிட்டு இருந்தேன். சேண்டாஸ் ஒர்க் ஷீப் வந்துச்சு. அது நல்ல மேப் தான், நல்ல மேப் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி திரும்பியும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரம் வருவோம். பாருங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓ மை காட், நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அதனால நான் சீக்கிரம் வந்துட்டேன். தேங்க்யூ கைஸ். வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு 50 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு நான் வரேன். ஓகே கைஸ், 50 செகண்ட் முடிச்சு. நாம் போய் கண்டுபிடிக்கலாம். ஓகே, போய் கண்டுபிடிச்சிக்குவோம். டப்பா கூட இருப்பாங்களா? நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு கண்டுபிடிங்க. என்ன சீக்கிரம் போட்டாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டம் தான் ஸ்டிக்கர். எவனாவது கண்டுபிடிக்க போகிறேன்னா திரும்பி வந்து பார்க்குறேன். பை. ஓகே, என்னோட ஒருத்தனை கூட கண்டுபிடிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், கீழே கூட பாருங்கள். அட்ரஸ் லெஃப்ட் 9/9. ஆமாங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் போய் விளாண்டு சீக்கிரம் இருக்காது. எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும்.
நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நான் சீக்கிரம் வந்தால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் சீக்கிரம் வர முடியும். ஓகே, போகலாமா? லெட்ஸ் கோ. பை. ஓகே, நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம். ஒருத்தர் நான் பார்த்துட்டேன். எஸ், ஃபைனலி நாங்கள் தூக்கிட்டோம். கனலில் போகலாம் சார். ஐ ஹாவ் சம் ஹோப். நல்ல ஹோப்பாக இருக்கும். கெட்ட ஹோப்பாக ஆச்சுன்னா நாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னொன்று நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைமில் பார்க்கலாம்.
சரி, ரவுண்டு முடிச்சு. உங்களால் நிறைய பேர் தூக்க முடியல. சரி, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா நம்மளால் திரும்பியும் சீக்கிரம் வர முடியும். தட்ஸ் ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க guys. இப்போ வந்து ஜெயில் பிரேக் வந்துருக்கு. கேம் வந்து ஜெயில் பிரேக் நல்ல மூடு தான், தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நான் ரொம்ப கஷ்டம் சீக்கிரம் வரணும்னு வேண்டியது நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மேப்பை செக் பண்ணிடலாம். கிளாஸ் ரூம் வந்து நல்ல பிளேஸ் ஹைட் இருக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் இந்த மேப் நின்றுட்டேன் போனதில்லை, நான் வாழ்ந்துட்டேன். சரி, ஸ்பீக்கர் ஸ்பின் பண்ணிட்டாங்க. நம்ம 2 ஸ்பீக்கர் இருக்குதுல, இல்லை நம்ம வரும்போது வந்துட்டோம் guys. எஸ், என் ஃப்ரெண்டு என்கிட்ட தான் இருக்கான். நான் வரவேணான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது யாருன்னு பார்ப்போம். பேக் டு பேக் சைக்கிள் கொடுத்துருக்கீங்க, நன்றி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அமுக்டா வந்திருக்கு. சரி, அமுக்டா வச்சுக்கலாம். சரி, வந்திருக்கு. நம்ம முடிச்சு ஓகே கைஸ், நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லாரையும் கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் நான் ஏற்கனவே பார்த்தேன், அவன் போய் குதிச்சோம். அவன் மாட்டிக்கிட்டான்னு நினச்சேன், மாட்டிக்கிட்டான். போதும், ஆரம்பித்தோடனே ஒரு கில்லு செம்மையாக இருக்குல்ல. ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பர்சன் ரொம்ப சேர்த்தது, அதான் தேர்ட் பர்சனுக்கு போனேன். ஆரம்பிக்கலாம். சர்ன்னு மேலே ஏறினா எங்கே இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். ட்ராயரில் ஏதாவது டெலிபோர்ட் நிறைய ட்ராயரில் தான் வைப்பாங்க. நான் ட்ராயரில் போய் பார்த்தேன், உடனே ஏமாற்றிட்டேன். குமாரே, நம்ம என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் உள்ளே இருக்கிற வந்து எல்லாரையும் தூக்கிட்டான். அதான் நான் போய் தூக்கலான்னா டீம்மேட்டே தூக்கி. சரி, நெக்ஸ்ட் ஹைட் என்ன பண்ணலான்னு தெரில. சரின்னு சரன்னு போனோம். என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜம்பிங் இதெல்லாம் இருக்குது. மேலே எவ்வளோ இருந்தால் ரொம்ப லக்கியாக இருக்கலாம். கேனலில் நான் போனேன். ஏன்னா நிறையா பேர் அதில் இருப்பாங்க. நான் சில பேரை பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். அதான் நினைக்கிறேன், அது என்னன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லைட் ஏஜில் பார்த்தேன், எவனாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் சர்ன்னு கீழே குச்சிட்டேன். இங்கே பார்த்து ஒருத்தனை பார்த்தேன், அவனை தூக்குனேன், இன்னொருத்தையும் தூக்குனேன். செம்மையாக இருந்துச்சு. அந்த ஓட்டை நான் பார்க்கல, அதுதான் நான் பெரிய தப்பு. அந்த ஓட்டையில் யார் வேணா இருக்கலாம். அது நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கணும்னு அந்த ஓட்டை இருக்கிறதே நான் மறந்துட்டு போயிட்டேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். நிறையா பேர் அதை குளிஞ்சு நான் பார்த்துருக்கேன். நான் எடுத்துக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் டைம் அந்த ஓட்டைக்கு தான் போகணுன்னு நான் ஏன் பிடிச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஸ்பீடாக போனேன். சரி, போகிற வழியில் எவனாவது இருக்கானான்னு பார்க்கிட்டேன். தெரியாமல் மூச்சு திரும்பி அங்கே வந்துச்சு. மேலே எவனும் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு நான் போய் பார்த்தேன். பார்த்தா எவனுமே இல்லை. ஏமாற்றிட்டாங்க திரும்பியும். சரி, நான் போனேன் திரும்பியும். சரி, ஜம்ப் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக போகலாமா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன் கீழே விழுகிறேன், அவனா இருக்கானா அப்படின்னு போய் பார்க்க. சரி,
நம்ம இந்த சேனலில் ஈஸியாக போயிடலாங்க அப்படின்னு போயிட்டு இருந்தேன். சர்ன்னு போனேன். அந்த ஹோல்கிட்டே போய் விட்டுச்சு. சர்ன்னு நான் அந்த ஹோலை பார்த்து நான் கபடை பார்த்துருந்தேன். அப்போ அந்த ஹோலை பார்த்து நான் உள்ளே வந்தேன். யாரும் இல்லைன்னு நினச்சா ஓடலாம். அதுவே ஃப்ரெண்டு அப்படியே குதிச்சா கீழே விழுந்தா இல்லைன்னு முடியலை. அப்படியே டக்குன்னு என் ஃப்ரெண்டை தூக்கிட்டேன். அப்போ செம்ம சரி வந்துச்சு. அவளை ரொம்ப பிடிச்சிட்டானே அப்படின்னு. சரி, திஸ் இஸ் த ஹோல் ஸ்டோரி. நிறைய காயின்ஸ் கிடச்சது பாருங்க. 100 காயின்ஸ். ரெண்டு பேர் தான். 2 பேர், வெறும் 2 பேர். அவனை தூக்கிடுவான். டக்குன்னு போயிடும். ஈஸியாக முடிக்கலாம். டக்குன்னு போயிடலாம். நான் கீழே போய் பின்னாடி ஒருத்தனை பார்த்தேன். அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான். சர்ன்னு நான் போனேன். சர்ன்னு போய் ஓடினா அது அவனு பார்த்தேன். சீட்டுன்னு நினச்சேன். சரி, நான் பார்த்தா திரும்பி கீழே தானே வரணும். அவன் நான் கீழே வந்தேன். டொப்புன்னு போட்டேன். இன்னும் ஒருத்தன் அவன் கண்டுபிடிச்சிட்டான். சூப்பராக நான் வின் ஆகிட்டோம். ஆனால் ஒருத்தி தான் இருக்கு. ஓகேன்னு வின் ஆகிட்டோம். ஓகே கைஸ், இன்னும் சீக்கிரம் இருக்கும். ஓகே கைஸ், நாம் சீக்கிரம் பேக்கிங் ஊற்றி தான் சீக்கிரம் போய் பார்ப்போம். நான் என்னோடய ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணலாமா என்னன்னு பார்த்துட்ருக்கேன். அங்கிட்டே போயிட்டுருக்கேன். என்ன பண்ணலாம்? சரி, டிவி கற்றுட்டே இருக்கு. நான் என் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எங்கே போகிறேன்னு அங்கேயே போயிட்டுருந்தேன். அவன் போயிட்டே இருக்கான். அவன் எங்கே போனான்னு எனக்கே தெரில. அவன் ஒரு எக்ஸ்பர்ட்டு, செம்மையான எக்ஸ்பர்ட்டு. அதனால் அவனையே ஃபாலோ பண்ணேன். ஒன் டைம் கூட அவன் ஒரே ஒரு டைம் அந்த சீஸ் டப்பாக்கில் போய் மாட்டிக்கிட்டான். இல்லைனா அவன் மாட்டிக்கவே மாட்டேன்னா. அது ரொம்ப திறமைசாலி, ரொம்ப திறமைசாலி. அதுக்கப்புறம் நான் தொலைஞ்சிட்டேன், ஃபுல்லாக தொலைஞ்சிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு செம்மையான ஸ்பாட்டில் போய் ஹைலைட். நான் வேறு ஸ்பாட்டில் போய் ஹைலைட்டேன். அதுக்கப்புறம் சீக்கர் என்ன பார்த்துட்டான். அது வரைக்கும் பாரு, ஒரு சீக்கர் என்ன துரத்துறான் பாருங்க. மேலேருந்து வரான் பாரு. அவன் பார்க்க மாட்டான்னு நினச்சேன், அவனை பார்த்துட்டான். ஹீட்ரோ அப்படின்னு நான் நினச்சி. பட் ஓகே, நம்ம மாட்டிக்கிட்டு பட் ஐ ஆம் அலைவ் கைஸ், ஐ ஆம் அலைவ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பின்னாடி ஸ்பீக்கர் துரத்திட்டு வந்துட்டு இருந்தான். அது நான் பார்த்துட்டேன். ரொம்ப துரத்தினான். நான் கஷ்டப்பட்டு பின்னாடியே வரேன். அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் போல. நான் இது பார்க்கவே இல்லைன்னு நினச்சேன். போடு அப்படின்னு
அப்படியே நான் டெலிபோர்ட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போன நான் டெலிபோர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா போய் முடிஞ்ச டெலிபோர்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னு தெரியவே தெரியல. நான் இது ஒரு ஓகே போய் நான் அவனாவது வரானான்னு பார்த்தா சீக்கிரம் கீழே இருக்கான் பாருங்க கைஸ். அங்கே இருக்கான் பாருங்க. கிட்ட வரான் ஆனால் பின்னாடி போயிட்டான். நல்ல வேலை இருந்துச்சு. சரி அவன் வின்னாயிடும்னு எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். உங்களுக்கு இருக்கா? இருந்துச்சுன்னா லைக்கை போட்டு விட்டு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ் 100 views is must. ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபரே நிறைய இல்லை கைஸ். ஒரு 100 views கொடுத்தீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. நான் ஏன் இங்கே வந்தேன்னு எனக்கே தெரில. ஆனால் என் ஃப்ரெண்டு செம்மையான ஹைடிங்ஸ் வந்து என்னை வான்னு கூப்பிட்டான். நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில. அதனால தான் நான் செத்துட்டேன் கைஸ். இல்லைன்னா நான் செத்துக்கவே மாட்டேன் கைஸ். திரும்பியும் நான் போய் கண்டுபிடிக்கணும் மாதிரி ஆகிட்டேன். அதனால தான் டெலிபோர்ட்டில் போயிட்டேன். அதனால் திரும்பியும் அவன் டெலிபோர்ட்டை கண்டுபிடிச்சி நீ இன்னும் கொல்லப்பட்டு வந்துட்டான். அவன் பார்க்கல. 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் என்ன பார்த்துட்டாங்க. ஒருத்தன் என்னை பார்த்துட்டு துரத்த வந்தான். நான் ஓடிட்டேன். சரின்னு ஓடிட்டே இருந்தேன்னா ஒரு சீக்கிரம் எனக்கு பின்னாடி வந்து பிடிச்சி க்ளோஸ் பண்ணி விட்டாங்க கைஸ். அது அவன் ஃப்ரெண்டு அவனை பார்க்கவே இல்லை கைஸ். என்ன பண்ணுறது? என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க கைஸ். ரிலீஸ் பண்ணி விடுங்க கைஸ். என்னால் நான் என்ன பண்ணணுன்னு தெரில கைஸ். இங்கே பாருங்க கைஸ். நாங்கள் பூரா சேர்க்க மேலே தான் என் ஃப்ரெண்டு ஹைட் ஆகிட்டு இருந்தானா. அது அவன் சொல்லவே இல்லை. அதனால நானும் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லைன்னா அவன் என்னை கூப்பிட்டு வச்சுருப்பான். நான் வந்து தப்பு பண்ணேன். அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் விட்டுக்கிட்டேன். க்ளோஸிங் இருக்கா பாரு. மேலே தான் அந்த சீக்கிரம் இருந்தானா. கீழே வர 3 பேர் செம்மையாக பிடிக்கலாம். மேலே ஒரு என் ஃப்ரெண்டு கீழே 3 பேர் ஈஸியாக பிடிக்கலாம். அந்த சீக்கிரம் பிடிக்க தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டான். என்ன பண்ணுறது கைஸ்? நம்மளுக்குன்னு ஒரு காலம் க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க. நான் அங்கே பின்னாடி தான் ஒரு சொன்னேன். அங்கெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரில. ஆனால் அந்த பின்னாடி தான் நான் சத்தியமாக நான் அந்த பின்னாடி தான். சரி கைஸ் முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறது? ஓகே கைஸ் இந்த 3 பேர் அந்த அஜய் புஷ்கரன்னா என்னோட ஃப்ரெண்டு. அவன் தான் இந்த டெலிபோர்ட் இந்த டெலிபோர்ட் கிட்டே இருந்தான். சரி கைஸ் நாங்கள் நெக்ஸ்ட் விளையாட